Hi friends, இன்னைக்கு நம்ம மாமியார் வீட்ல இருந்துல வாட்டர்மெலன் ஐஸ் செஞ்சிருக்கோம். இந்த கோடை காலம்னா என்னங்க ஸ்பெஷல்? வாட்டர்மெலன் தான். சோ நீங்க பசங்களுக்கு வீட்லயே நம்ம கையால ஐஸ் செஞ்சு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சைஸ் தர்பூசணி எடுத்துர்க்கேங்க. இதுல பாதி கட் பண்ணிட்டேங்க. அது கட் பண்ணி நான் சின்னதா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்க விதைலாம் இருக்கும்லங்க, சின்ன விதைங்கள்லாம் அதெல்லாம் எடுத்துடணும். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு ஜூஸ் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். ஏன்னா இதுக்குள்ளே நம்மளுக்கு திரியாக இருக்கும். அதை நம்ம இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வடிகட்டிக்கோங்க. எடுத்துட்டாங்க. இது எக்ஸ்ட்ராலாம் இருக்குல்லங்க, இந்த இதெல்லாம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நீங்கள் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கோடை காலம் வர்றதால நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. வெளியில் வாங்க கூட வேணாம், நம்மளே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். கலரும் எந்த கலரும் நம்ம ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்னடா அம்மா டெய்லியும் நம்மளுக்கு எண்ணெய் பொருள் அந்த மாதிரி செஞ்சு தரும் பதில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தி டிஷ் கூட. நல்லா சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருள்களை வச்சே நம்ம செய்யலாம். நான் ஒரு சின்ன கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாதி அளவு ஊற்றிக்கலாம். இது அளவு ஊற்றினா போதும். பாதி அளவு ஊற்றிக்கோங்க. எல்லா கிளாஸ்லேயும் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. 3 கிளாஸ்லேயும் ஊற்றிட்டேங்க. இதுக்கப்புறம் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு இந்த கிளாஸ் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க இந்த சைடில். ஏன் நம்ம இப்படி போடுறோன்னா ஐஸ் உள்ளே மட்டும் ஐஸ் நல்லா கட்டியாக வரும். மேலே ஐஸ் படியாது. உங்களுக்கு ஈவனாக ஐஸ் ஷேப்பாக கரெக்டாக உங்களுக்கு ஐஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கத்தியை வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ ஓட்டை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஐஸ் குச்சி வச்சு இதில் நடுவில் இப்போ மாட்டிடலாம். நடுவில் மீடியமாக மாட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஐஸ் வெளியில் கொஞ்சம் குச்சி அழகாக தெரியும். சாப்பிடவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 12 hours ஃப்ரீசரில் வச்சுலாம். அப்போ தான் உங்களுக்கு ஐஸ் நல்லா கட்டி ஐஸ் சூப்பராக வரும். 12 hour ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஐஸு. இப்போ நம்ம ஒரு நார்மலான வாட்டரில் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டர் அது. இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் பிரிச்சிடலாம். கூட கவரையும் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த வாட்டர்லேயே நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சிரும். 1 minute வச்சா போதுங்க. ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் உங்களுக்கு ஐஸ் ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியில் வரும். நல்லா இப்போ ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 1 minute ஆயிடுச்சு. பாருங்கள், நான் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரிமூவ் ஆகி வருது. இவ்வளோ அழகாக நம்ம வீட்டிலே தர்பூசணி ஐஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஒரு தர்பூசணி இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலே பசங்களுக்கு ரெடி பண்ணிடலாம். சூப்பராக தர்பூசணி ஐஸ் ரெடி.